Hi friends, நம்மளோட சேனல்ல PGTRB Zoology, TNPSC Degree Level Zoology syllabus wise content நான் provide பண்ணிருக்கேன். TNPSC Curator and Assistant Curator PG question, previous year question solve பண்ணிருக்கோம். இந்த questionல ஏற்கனவே 2 வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. இது மூணாவது பார்ட். Question number 54ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லார்வேஷியன்கள் முதுகெலும்பிகளை எவ்விதத்தில் ஒத்துள்ளது? The larvaceans are chordate like because they are answer வந்து none of these. First option என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா larvaceans have chordate characters in their larval life கொடுத்திருக்காங்க. கிடையாது. The adults lack chordate characters. அதுவும் கிடையாது. adultல வந்து நல்ல notochord இருக்கும். So adultல வந்து chordate characters இருக்கு. Larvaceans are neotenic. அதோட juvenile character retain பண்ணிக்குதுன்னு சொல்றாங்க. அதுவும் chordate character கிடையாது. So option D தான், none of these தான். Question number 55. பயனுள்ள பண்புகள் அல்லது உறுப்புகள் விலங்கிலிருந்து மறைதலை எவ்வாறு கூறுவாய்? The disappearance of certain structures which were useful to the animals is known as retrogressive. So இந்த tadpole வந்து ஒரு frog ஆகுது, அந்த மாதிரி இருக்கையில ஒரு அனிமலுக்கு யூஸ் ஆகுற அதோட டெய்லோ ஏதோ ஒண்ணு வந்து காணாம போயிறது வந்து ரெட்ரோகிரசிவ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் லார்வல் ஸ்டேஜ்ல ரொம்ப ஆக்டிவா ஸ்விம் பண்ணிட்டு இருக்க லார்வா அடல்ட் ஸ்டேஜ் ஆகும்போது செசைலா ஒரே இடத்துல இருக்குது, ஆக்டிவா இல்ல அப்படின்னா அது ரெட்ரோகிரசிவ் மெட்டமார்போசிஸ்ன்னு சொல்லுவோம். Question number 56. லார்வேசிகள் டூனிகேட்டாவிலிருந்து எந்த முறையில் தோன்றின? The Larvacia are considered to have arisen from the tunicates by a process of neoteny. அதாவது டியூனிகேட்ஸ் வந்து லார்வாவா இருக்கும்போது அது வளராம அதோட லார்வல் ஸ்டேஜ்லயே நின்னுக்கிறது. ஓகே, ரீட்டைன் ஆயிட்டு இருக்கிறதுக்கு லார்வேஷியா அப்படிதான் ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. Question number 57. நியோட்டனி என்பது ஒரு முக்கிய பரிணாம படி என்ற கோட்பாட்டை எவ்வாறு அழைக்கலாம்? நியோட்டனி is generally accepted as an important evolutionary step and this view is known as. இதுல பெட்டிசன் வியூ ஆஃப் எவல்யூஷன் இது எதுவுமே இதோட ஒத்து போகல. நியோட்டனி இன் லார்வேஷியனை வந்து இந்த நியோட்டனி வச்சு எவல்யூஷனரி ஸ்டெப் சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜேபிஎஸ் ஹால்டேன். ஒருவேளை இந்த ஏபிசிடில ஒரு ஆப்ஷனா இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. Question number 58. அசிடியனுக்கும் ஆம்பியாக்சிஸ் இரண்டிலும் உள்ள உணவு சேகரிக்கும் முறை எதை குறிக்கிறது? The nature of food concentrating mechanism between Ascidian and Amphioxus suggest they have independent ancestry. அது ரெண்டுக்குமே எந்த காமனுமே கிடையாது. அது ரெண்டுக்குமே ஒத்துமையா போற கம்பேர் பண்ணக்கூடிய ஒற்றுமையா இருக்கக்கூடிய எந்த கேரக்டருமே கிடையாது. ஏன்னா ஒரு ஆம்பியாக்சிஸ் அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல வீல் ஆர்கன் இருக்கும். இதை நோட் பண்ணிக்கோங்க. வீல் ஆர்கன் எந்த ஆர்கானிசம்ல இருக்குன்னு கேட்பாங்க. வீல் ஆர்கன் வந்து ஆம்பியாக்சிஸ்ல இருக்கும். அசிடியன்ல வீல் ஆர்கன்லாம் கிடையாது. ஓகே, அப்படி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைலோஜெனடிக்கலி காமன் ஆன்செஸ்டர் கிடையாது. தே ஹேவ் இண்டிபெண்டன்ட் ஆன்செஸ்ட்ரி தான். Question number 59. அசிடியனில் காணப்படும் நியோட்டனியை எவ்வாறு கூறலாம்? Neoteny in Ascidian is also called as pedomorphosis. Pedomorphosis இதுல வேற எதுவுமே நியோட்டனியோ டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல வரக்கூடிய வார்த்தைகள் இல்லை. ஏ பி டி மூணுமே மெட்டமார்போசிஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும். லார்வா வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போறது மெட்டமார்போசிஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட்ரோமார்போசிஸ் வந்து என்ன அப்படின்னா குரோமோசோம்ல நடக்கிற வேரியேஷன்ஸ் ஹெட்ரோமார்போசிஸ். அதனால ஆன்சர் வந்து பீடோமார்போசிஸ் தான் கரெக்டான ஆன்சர். பீடியாட்ரிஷியன் அப்படின்னாலே குழந்தைங்களை குறிக்கும், லார்வல் ஸ்டேஜை குறிக்கும். ஸோ அப்ப நடக்கிற ஃபார்மேஷன்னால நியோட்டனி இன் அசிடியனை வந்து பீடோமார்போசிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். Question number 60. வால் முதுகு நாணிகள் வாழ்நாள் முழுவதும் முதுகெலும்பிகளை ஒத்திருப்பது. அவை டேஷ் ஆக இருக்கும்போது. Eurochordates are chordate like all through their life. They are Eurochordates வந்து
வாழ்நாள் முழுக்க அதுகிட்ட கில்லும் ரெஸ்பிரேஷனுக்கு கில்லும் நோட்டோகார்டும் இருக்கும். இது ரெண்டும் தான் வந்து அது கார்டேட் மாதிரி தன்னை காமிச்சிக்கிறதுக்கு. இதனாலதான் அதை வந்து நம்ம கார்டேட்லயே வச்சிருக்கோம். ஓகே, மற்றபடி அது ஏசெக்சுவலா இருக்கனாலயோ நியோட்டனஸா இருக்கனாலயோ பார்த்தனோஜெனட்டிக்கா இருக்கனாலயோ ஹெர்மாஃப்ரோடைட்டா இருக்கனாலயோ அது கார்டேட் லைக்குன்னு நம்ம சொல்றது கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சரா இருக்கணும். கில்ஸ் நோட்டோகார்ட் பிரசன்ட் ஆயிருக்கு, அதுதான் ஆன்சரா இருக்கணும். கொஸ்டின் நம்பர் 61. 1959 1959 ரோமர் கருத்துப்படி நில வாழ்விகளின் மாமா என்று எவை கருதப்பட்டன? According to Romer in 1959, the uncles of land dwellers, மண்ணுல நோண்டி அதுல வாழ்றதுக்கு யார் வந்து முன்னுதாரணமா இருந்தா அப்படின்னா டிப்னாய். டிப்னாய்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், அதர் நேம்ல எழுதியிருக்கோம். டிப்னாய்ன்றது யாரை குறிக்கும் அப்படின்னா லங்ஃபிஷ். இது வந்து மண்ணு, அந்த சகதியில ஒரு பரோ மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ள போய் தங்கும். இதுதான் லேண்ட் டுவெல்லர்ஸ்க்கு முன்னுதாரணமா இருந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 62. கிளேரியஸில் காணப்படும் துணை சுவாச உறுப்பு. The accessory respiratory organ in Clarius is labyrinthine organ. Labyrinthine organ. Question number 63. பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. Consider the following statements. The accessory respiratory organ serves. ஒரு ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்கு, அதுக்கு துணையா இன்னொரு அக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இருக்கு. அது ஏன் இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன் கம்மியா இருக்கும் போது, அது வாட்டர் என்விரான்மெண்டா இருந்தாலும் சரி, டெரஸ்ட்ரியல் நிலத்தில் வாழக்கூடியவனா இருந்தாலும் சரி, ஆக்சிஜன் கம்மியா இருக்கும் போது இந்த அக்சசரி ஆர்கன் ஹெல்ப் பண்ணுது. டு காம்பன்சேட் த டீஜெனரேட் கில்ஸ். இது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. டு மெயின்டைன் லைஃப் டூரிங் ஏஸ்டிவேஷன். ஏஸ்டிவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா சம்மர் ஸ்லீப். ஹைபர்னேஷன் அப்படின்னா வின்டர் ஸ்லீப்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஏஸ்டிவேஷன் அப்படின்றது சம்மர் ஸ்லீப். இந்த மாதிரி சம்மர் ஸ்லீப்ல அந்த லிவிங் ஆர்கானிசம் ரெஸ்பிரேஷன் பண்றதுக்காக இந்த அக்சசரி ஆர்கன்ஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டு மீட் த நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்ஸ். அக்சசரி ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் நியூட்ரிஷன்ல எதுவுமே பண்ணது, ரெஸ்பிரேஷனுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம என்னதான் பண்ணணும்னா ஆப்ஷன் சியை தான் டிக் பண்ணணும். Question statement 1, 2 and 3 are correct போடுறோம். 2 வந்து எனக்கு சந்தேகமா தான் இருக்கு, பட் இங்க ஆப்ஷன் இல்லாத 1 and 3 இல்லாதனால நான் 1, 2, 3 டிக் பண்ணியிருக்கேன். Question number 64. கீழ்கண்டவற்றுள் வலசை போகாத மீன் எது? Which one of the following is not a migratory fish? இதுல வந்து அனபாஸ் சொல்லலாம், சால்மன், ஈலு, இந்தியன் ஷேடு எல்லாமே வந்து மைக்ரேஷன் போகும். அனபாஸ் கூட மைக்ரேஷன் போகும். ஆனா அனபாஸ் வந்து சில நேரம் லேண்டுக்கும் வந்துடும். அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெரஸ்ட்ரியல் மைக்ரேஷன் சொல்றாங்க. டெரஸ்ட்ரியல் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இன்னொன்னு சால்மன், ஈல், இந்தியன் ஷார்ட்லாம் ரொம்ப தூரத்துக்கு மைக்ரேட் ஆகி போகும். அனபாஸ் வந்து பக்கத்திலேயே தான் போகும். அதனாலதான் அதை வந்து மைக்ரேட்டரி ஃபிஷ்ல சொல்லல. கொஸ்டின் நம்பர் 65. நன்னீருக்குள்ளேயே வாழ்ந்து அதற்குள்ளேயே வலசை போகும் மீன்கள் என்னவென்று அழைக்கப்படுகிறது? இதுல 4 ஆப்ஷனுமே என்னன்னு பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமானதுதான். ஃப்ரெஷ் வாட்டர்லயே தான் இருந்து மைக்ரேஷனும் ஃப்ரெஷ் வாட்டருக்குள்ளே போனா அது வந்து பொட்டாமோட்ரோமஸ். மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்க. ஆனட்ரோமஸ் அப்படின்ற ஃபிஷ் எங்க போகும் அப்படின்னா சீல இருந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு போகும். அதாவது உப்பு தண்ணில இருந்து நல்ல தண்ணிக்கு போகும். கெட்டட்ரோமஸ் ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல தண்ணில இருந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து சீ வாட்டருக்கு போகும். ஓகேயா? இது எதுக்காக தன்னோட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் பண்ணுது அப்படின்னா பிரீடிங் சீசனுக்காக தான், முட்டை இடுதலுக்காக, குஞ்சு பொரித்தலுக்காக. இது வந்து ஒரு தண்ணில இருந்து இன்னொரு தண்ணிக்கு, அதுக்கு எது வாட்டமா இருக்கோ அந்த தண்ணிக்கு வந்து அது என்ன பண்ணுது, மைக்ரேட் ஆகுது. ஆனா இந்த டி இருக்கு இல்லையா, ஆம்பிட்ரோமஸ். ஆம்பிட்ரோமஸ் வந்து அது நினைச்ச நேரம்னா ரிவர்ல இருந்து மெரைனுக்கு போகும், மெரைன்ல இருந்து ரிவருக்கு வரும். ஆனா இது பிரீடிங் சீசனை கணக்குலயே கொள்ளாது, எங்க வேணாலும் பிரீட் பண்ணிக்கும். சும்மா ரிவர்ல இருந்து சீக்கு போக முடியும், சீல இருந்து ரிவருக்கு போக முடியும். ஆனா பிரீடிங் சீசன் இல்லாம எல்லா சீசன்லயுமே இது போயிட்டு வரும். அதனால இது ஆம்பிட்ரோமஸ் நம்ம சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 66. நீரோட்ட திசையிலேயே மேற்கொள்ளப்படும் வலசை போதல், மைக்ரேட்டரி மூவ்மெண்ட் அலாங் வித் த வாட்டர் கரண்ட்.
வாட்டர் கரண்டோடைய அலாங்கா போறது வந்து ட்ரிஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம். மற்ற ஆப்ஷனையும் பார்த்துவோம். பி கான்ட்ராநேட்டன்ட். கான்ட்ரானாலே ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட்டா பேசுறது. ஓகே, அப்ப கான்ட்ராநேட்டன்ட் வந்து வாட்டர் கரண்ட் போற சைடுக்கு ஆப்போசிட் சைடு போறது, அகைன்ஸ்ட், எதிர்நீச்சல் போட்டு போறது. இது வந்து கான்ட்ராநேட்டன்ட். டிநேட்டன்ட் அப்ப என்ன அப்படின்னா, இது அலாங் வித் வாட்டர் கரண்ட் தான். இது அலாங் வித் வாட்டர் கரண்ட் தான். அப்ப ஏன் நம்ம டிஏ சூஸ் பண்ணோம் அப்படின்னா, மைக்ரேட்டரி மூவ்மெண்ட் அலாங் வித் வாட்டர் கரண்ட். இது வந்து டிநேட்டன்ட்ல அந்த வாட்டர் கரண்ட் இருக்க சைடு ஸ்விம் பண்ணி போகும். ட்ரிஃப்டிங்ல என்ன ஆகும் அப்படின்னா, அதுவே அழைத்து செல்லப்படும். அந்த வாட்டர் கரண்டோட சேர்ந்து அந்த ஸ்பீட்லயே போயிட்டு இருக்கும். அதனாலதான் ட்ரிஃப்டிங் நம்ம சூஸ் பண்ணோம். ஸ்விம்மிங் வந்து எதுக்கு பண்ணோம் அப்படின்னா, ஸ்டிமுலஸ். இங்க ஒரு இறை இருக்கு, இங்க நம்மளுக்குரிய ஃபுட் இருக்கு அப்படின்னா அது வந்து ஸ்விம் பண்ணி போகும். Question number 67. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. சால்மன்கள் குறிப்பிட்ட வெப்பம் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு சரிவு வாட்டத்தை பின்பற்றும் திறன் கொண்டவை. காரணம் வந்து அதிக கார்பன் டை ஆக்சைடு அழுத்தம் வலசை போகும் சால்மன்களை விளக்குகிறது. Consider the following statements. Assertion வந்து salmon have presumed ability to follow gradients of temperature and carbon dioxide. High carbon dioxide tension repels migrating salmons. சால்மன் வந்து தனக்கு ஏத்த டெம்பரேச்சர், தனக்கு வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு இருக்க இடம் நோக்கி தான் போகும். ரீசன் வந்து கார்பன் டை ஆக்சைடு அதிகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து ரிப்பல் பண்ணுது, அது போக விடாம தடுத்து வேற ஒரு ஆப்போசிட் சைடுக்கு மூவ் பண்ணுது. ஆமா, கார்பன் டை ஆக்சைடு அதிகம் இருந்தா அதால ஆக்சிஜன் எடுக்க முடியாது இல்லையா, அதனால ஆப்போசிட்ல தான் போகும், ரிப்பல் தான் ஆகும். சோ நம்ம ஆன்சர் வந்து both A and R are true and R is the correct explanation of A. இதுவரை நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் இல்லைன்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் வர கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் வந்து A தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் கொஸ்டினை ரீட் பண்ணி தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 68. Match the following. Total neoteny, வந்து ஆக்சலோட்டால். அப்ப ஆப்ஷன் என்னது? சி தான். Obligatory neoteny, Proteus. Facultative neoteny, Siren. Artificial neoteny, Toad. Pedogenesis is the phenomenon of. Pedogenesis என்பது, பீடோ அப்படின்னாலே குழந்தைங்க வளர்ப்பு தான். ஓகே, பீடியாட்ரிஷியன்லாம் சொன்னல ஏற்கனவே. அப்ப பிரீடிங் while maintaining larval form. ஜெனிசிஸ்னா ஒரு உயிரை உருவாக்குறது, பீடோ அப்படின்னா சின்ன சின்ன பருவத்திலேயே லார்வல் ஃபார்மா இருக்கையிலேயே அதால பிரீட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு பேரு பீடோஜெனிசிஸ்னு சொல்றோம். Question number 70. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத இணையை தேர்வு செய்க. Which one of the following is not correctly matched? நான் சொல்லிடுறேன். இதுல B வந்து correctly matched. லெபிடோசைரன் வந்து சவுத் அமெரிக்கால தான் இருக்கும். இது வந்து கரெக்ட் மேட்ச். புரியுதா? மீதி மூணுமே நாட் கரெக்ட்லி மேட்ச்டு. இப்போ டி எல்லாம் பாத்தீங்கன்னா கிளாரியஸ்லாம் வந்து ஆப்பிரிக்கால தான் நிறைய இருக்கும், ஆனா இந்தியான்னு கொடுத்து வச்சிருக்காங்க. புரோட்டோப்டரஸும் ஆப்பிரிக்கால தான் இருக்கும், நியூசிலாண்டுன்னு இருக்கு. மத்த மூணுமே நாட் கரெக்ட் தான், பி மட்டும் தான் கரெக்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. Considering the following statements, hormones are the product of endocrine glands. ஆமா. Hormones are responsible for the chemical coordination. Yes. Statement 3. All hormones are proteins. All hormones are proteins ஆன்னு பாத்தீங்கன்னா சில ஹார்மோன்ஸ் தான் புரோட்டீன்ஸா இருக்கும். ஓகேயா? சில ஹார்மோன்ஸ் ஸ்டெராய்ட்ஸ்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே ஃபேட்ல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ சில ஹார்மோன்ஸ் புரோட்டீன்ஸ், சில ஹார்மோன்ஸ் ஃபேட்ல இருந்தும் டெரைவ் ஆயிருக்கும். ஹார்மோன்ஸ் ஆர் செக்ரேட்டட் இன் லார்ஜர் குவான்டிட்டி. இல்ல ரொம்ப ரொம்ப கம்மியா செக்ரேட் ஆனாலே போதும், அதோட ஃபங்க்ஷன் அதால பார்க்க முடியும். அப்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் எது? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர்
correct. Question number 72. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. Consider the following statements. Vitamins act as a biocatalyst in chemical reaction. ஆமா, chemical reactionல biocatalyst இருக்கும். Vitamins are needed in minute quantities. இதுவும் கரெக்ட் தான். biocatalyst எப்பயுமே கொஞ்சம் இருந்தாலே போதும், அந்த வேதியியல் மாற்றங்கள் வந்து நிகழும். Both A and R are true. R is the correct explanation of A. Question number 73. இரத்த சோகை எந்த வைட்டமின் குறைபாட்டினால் தோன்றுகிறது? சயனோகோபாலமைன். நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ விட்டமின்ஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். இதுல நீங்க விட்டமினோட நேம் கத்துக்கிறதோட அதோட அதர் நேம், ஃபார் எக்ஸாம்பிள் சயனோகோபாலமைன் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, விட்டமின் B12. இதான் சயனோகோபாலமைன். தயாமின் வந்து விட்டமின் B1. விட்டமின் B1 தான் வந்து தயாமின். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விட்டமினுக்கும் அதர் நேமும் அதோட சேர்த்து அதோட டெஃபிஷியன்சி டிசீஸும் கத்து வச்சுட்டா ஈஸியா இருக்கும். விட்டமின்ல டோகோஃபெரால் வந்து டோகோ அப்படின்னா குழந்தை வளர்ப்பு, குழந்தை பிறப்பு சம்பந்தமானது. இது வந்து விட்டமின் இ. கால்சிஃபெரால் விட்டமின் டி. இதை நோட் பண்ணிக்கோங்க. நான் இது தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். விட்டமின், அதோட டெஃபிஷியன்சி டிசீஸ், அதோட அதர் நேம் வந்து கண்டிப்பா படிச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஸ்டின் வரும். லீட் டு அனீமியா வந்து சயனோகோபாலமைன். இன்னொரு விட்டமின் அது வந்து அனீமியா வரும் அப்படின்றது என்ன அப்படின்னா விட்டமின் B9. ஃபோலிக் ஆசிட்னு போட்டிருப்பாங்க. அதர் நேம் வந்து ஃபோலிக் ஆசிட். B9லயும் அனீமியா வரும். B9னால வர்ற அனீமியா வந்து மெகலோபிளாஸ்டிக் அனீமியான்னு சொல்லுவோம். B12னால வர்ற அனீமியா வந்து பெர்னிஷியஸ் அனீமியான்னு சொல்லுவோம். பட் இங்க நம்மளுக்கு சயனோகோபாலமைன் மட்டும்தான் ஆப்ஷன்ல இருக்குன்றனால ஒன்றும் நம்மளுக்கு குழப்பமே கிடையாது. சயனோகோபாலமைன் தான் அனீமியால இருந்து காப்பாத்தும். கொஸ்டின் நம்பர் 74. நிலத்திற்கு வந்ததனால் விலங்குகளில் ஏற்பட்ட விளைவுகள் யாவை? Which of the following is or are the effect of terrestrialization? Loss of lateral line sense organ. ஆமா, lateral line sense organ எதுக்கு யூஸ் ஆச்சு? பிசிக்கலா வந்து வாட்டர் கரண்ட் எந்த சைடு இருக்கு அதெல்லாம் சென்ஸ் பண்றது தான் lateral line sense organs. அப்ப அது தேவையில்லை. நிலத்துக்கு வந்த பிறகு அது தேவைப்படல. கீன் ஐசைட், நிலத்துல வந்த பிறகு வெளிச்சம் அதிகமா இருக்கும், நம்மளுக்கு நல்ல ஐசைட் கிடைக்கும். வெல் டெவலப்டு கோபுலேட்டரி ஆர்கன். தண்ணியில இருக்கிற வரைக்கும் ஃபெர்டிலைசேஷன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் தான். ஆனா டெரஸ்ட்ரியல்ல வந்து எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால கோபுலேட்டரி ஆர்கன்ஸ் டெவலப் ஆச்சு. அப்ப இது எல்லாமே ஆல் ஆஃப் தீஸ். கொஸ்டின் நம்பர் 75. எந்த விதமான வாழ்விடங்களில் வசிக்கும் விலங்குகள் ஓடுடன் கூடிய முட்டைகளை இடுகின்றன? கிளீடாயிக் எக்ஸ் are mostly seen in animals living in. கிளீடாயிக்னா ஓடுள்ள ஒரு எக். எங்க இருக்கும்? டெரஸ்ட்ரியல்ல தான் இருக்கும். வாத்து, கோழி, ரெப்டைல்ஸ் எல்லாமே. அப்ப ஆம்பிபியஸ்க்கு வந்து ஓடுள்ள முட்டை அது இட்டுச்சு அப்படின்னா தண்ணிக்குள்ள ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. சோ டெரஸ்ட்ரியல் ஹாபிட்டட்டுக்கு மட்டும்தான் கிளீடாயிக் எக்ஸ் வந்து இருக்கும். கொஸ்டின் நம்பர் 76. எந்த விலங்கில் 2 டெம்போரல் துளைகள் காணப்படுகின்றன? 2 temporal openings are seen in. இது எப்படி நம்ம படிச்சிருப்போம்னா 2 டெம்போரல் ஓப்பனிங் வந்து ரெப்டைல்ஸுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஆனா அந்த ரெப்டைல்ஸ்லயே இந்த டர்ட்டில், டார்டாய்ஸ், டெரபின்ஸ் இந்த மாதிரி ஓடுள்ள இது இருக்கு இல்லையே, டார்டாய்ஸ் மாதிரி உடம்பு மேல ஒரு ஓடுள்ள இது இருக்காங்கல்ல, அந்த ரெப்டைல்ஸ்ல இது இருக்காது. அந்த ரெப்டைல்ஸ்க்கு இந்த டூ டெம்போரல் ஓப்பனிங் இருக்காது. அது யாரு அப்படின்னா டர்ட்டில், டெரபின், டார்டாய்ஸ். ஸ்பெனடான் வந்து நம்ம கெமிலியான் மாதிரி தான், கார்டன் லிசர்ட் மாதிரி தான் இருக்கும். நார்மலா பாக்குற பள்ளியோட ஒரு ஃபார்ம் மாதிரி தான், ஒரு கார்டன் லிசர்ட் மாதிரி தான் இருக்கும். அதனால ஸ்பெனடான்ல 2 டெம்போரல் ஓப்பனிங்ஸ் இருக்கு. டெம்போரல் ஓப்பனிங்ஸ் 2 டெம்போரல் ஓப்பனிங்ஸ் ஃபேஸ்ல எது இருக்குன்னா ரெப்டைல்ஸ்க்கு தான். ஆனா டார்டாய்ஸ் அந்த வகையில இருக்காது. கொஸ்டின் நம்பர் 77. எதன் அடிப்படையில் ஊர்வன வகைப்படுத்தப்பட்டுள்ளது? ரெப்டைல்ஸ் ஆர் கிளாசிஃபைட்
on the basis of fossa. fossa தான் first. அதோட skullல fossa எப்படி இருக்குன்றத பத்தி தான் reptiles classify பண்ணிருப்பாங்க. Thank you.